Hello students, welcome back. இப்போ நம்ம class 10 max exercise 2.7ல 12th questionக்கான ஆன்சர் பார்க்கலாம். ABC வந்து ஒரு APயோட 3 consecutive termsனு கொடுத்திருக்கு. அதே மாதிரி XYZ வந்து ஒரு GPயோட 3 consecutive termsனு கொடுத்திருக்கு. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்னா x power b minus c into y power c minus a into z power a minus b equal to 1 னு ப்ரூவ் பண்ணனும். So ஒரு AP யோட 3 consecutive terms a b c னு கொடுத்திருக்கு. AP ல அடுத்தடுத்த 3 terms நம்ம எப்படி எடுத்துக்கணும்? First term வந்து a, second term a plus d, third term a plus 2d. So ஒரு AP யோட அடுத்தடுத்த 3 terms நம்ம a plus d, a plus 2d னு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து GP யோட 3 terms எடுத்துக்குவோம். GP யோட first term வந்து x னு கொடுத்திருக்காங்க. second term y னு கொடுத்திருக்கு. third term z னு கொடுத்திருக்கு. So GP யோட 3 consecutive terms நம்ம எப்படி எடுக்கணும்? AR square னு எடுத்துக்கணும். ஓகேவா? இங்க நம்ம ஏற்கனவே AP ல நம்ம small a யூஸ் பண்ணியிருக்கிறதுனால GP ல capital A யூஸ் பண்ணிக்குவோம். So first term வந்து a, second term AR and third term AR square. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். x power b minus c into y power c minus a into z power a minus b. This is equal to இப்போ xyz abc யோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x என்ன? a. So a power b a plus d minus c a plus 2d into y, that is AR power c minus a. c என்ன? a plus 2d minus a equal to a into z, that is AR square power a minus b. a is a minus b என்ன? a plus d. This is equal to, இப்போ இதை simplify பண்ணலாம். a power a plus d, இங்க மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So minus a minus 2d into plus a வும் minus a வும் cancel ஆயிரும். So மீதி என்ன இருக்குன்னா AR power 2d into AR square power a minus உள்ள multiply பண்ணோம்னா minus a minus d equal to a power plus a minus a cancel பண்ணிக்கலாம். அடுத்து plus d minus 2d இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா minus d into AR whole power 2d ன்னு இருக்கு. இதை நாம a power 2d into r power 2d ன்னு எழுதிக்கலாம். into plus a minus a cancel ஆயிரும். so minus d மட்டும் இருக்கும். அதை நாம a power minus d into r square power minus d ன்னு எழுதிக்கலாம். so this is equal to, இப்போ base a இருக்கிறது எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கலாம். a power minus d into a power 2d into a power minus d into base r இருக்கிறது குரூப் பண்ணிக்கலாம். r power 2d into r power minus 2d equal to, இப்போ இதை simplify பண்றதுக்கு நாம exponents rule யூஸ் பண்ணுவோம்.
a power m into a power n equal to a power m plus n. அதாவது பேஸ் ரெண்டும் சேமா இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணும்போது பவரை ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரூலை அப்ளை பண்ணுவோம். ஸோ a பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் டி ப்ளஸ் 2d மைனஸ் டி இன்ட்டு ஆர் பவர் 2d மைனஸ் 2d ஈக்குவல் டு a பவர் மைனஸ் டி மைனஸ் 2d plus 2d 0 into r power 2d minus 2d 0. This is equal to a power 0. அதாவது any number power 0 is 1 into r power 0 is also 1. So 1 into 1 equal to 1. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். LHS equal to RHS வந்துருச்சு. அவ்வளோ இந்த சம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.